இது ஒரு காசு சொல்லட்டுமா? ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு அரண்மனையில் உட்காந்துருக்காங்க. ஒரு மீனவன் உள்ள வந்தான். வந்து ராஜாவை பார்த்து, ராஜா நான் ஒன்று அதிசய மீன் ஒன்று கிடைத்தது, எனக்கு அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு நல்லா கவனிக்கணும் அந்த கதையை, அப்போ தான் விளங்கும். அந்த மீனை காமிச்சோன்னே அதிசய மீன் ராஜாவுக்கு சந்தோஷம். பரவாயில்லையே, அதிசய மீன் என்கிட்டயே உங்ககிட்ட தான் ராஜா இருக்கணும். 1000 பொருட்காசு எடுத்து கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் உட்காந்தா பாரு ராணி, அவள் சும்மா இருந்திருக்கலாம் வாயை பொத்திக்கிது. அவள் இன்னும் இந்த மீனுக்கு 1000 ரூபா கொடுக்குதே, இது ஆம்பளை மீனா பொம்பளை மீனா கேளு. அவள் ஆம்பளை மீனா எனக்கு பொம்பளை மீன் தான் வேணும்னு சொல்லு, பொம்பளை மீன் சொன்னா ஆம்பளை மீன் வேணும்னு சொல்லுனான். அதே மாதிரி ராஜாவும் கேட்டார், இது ஆண் மீனா பெண் மீனான்னாரு. அவர் சொன்னா, ராஜா இது ஆணினுடைய வீரமும் பெண்ணினுடைய பெண்மைத்தனமும் உள்ள அதிசய மீனாரு. அப்படியா, இந்த 10,000 பொருட்காசுனாரு. இவ பார்த்தா சும்மா இருந்திருக்கான் பொருள், சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறதான்னு கேட்டுருந்தா திடீர்னு இந்த 10,000 பொருட்காசு வாங்கினா பாருங்க. அதுலேருந்து ஒரு பொருட்காசு உருண்டு சந்தில் ஓடி ஓடிச்சு. இப்போ அந்த 10,000 பொருட்காசை மந்திரிகிட்ட கொடுத்துட்டு ஓடி அந்த பொருட்காசை பொறுக்க போனான். அப்போ ராணி கேட்டா, பற்றி அவ்வளோ அல்பாங்க பாருங்க, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த ஒன்றை போய் வாங்க போறானே அப்படின்னு. ராஜா கிடையாப்பா, 10,000 பொருட்காசு கொடுத்துருக்கேன், அந்த ஒன்றை போய் பொறுக்க போயிருக்கேன். ராஜா அது ஒரு பொருட்காசு நடத்தி விடாதீர்கள், அதில் உங்கள் படம் இருக்குது, அது யாராவது மிதித்தால் மன்னரையே நினைப்பதற்காக சமம், அதனால தான் அந்த பொருட்காசை தேடி எடுத்தேன். அப்போ சொன்னா இன்னும் 10,000 பொருள்னாரு. இந்த மாதிரி வாயை மூடி தான் பிரச்சனை இருக்காது. எப்பேற்பட்ட திருநாள், உலகம் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய திருநாளுங்க இது. பொங்கல் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது. ஒரு அம்மா கூகுள் பேல போய் கேட்டுக்குது, பரோட்டா பொங்கல் செய்வது அப்படின்னு. கூகுளே வெடிச்சு போச்சு. அதில் பொங்கல் செய்ய சொல்லி சக்கரை பொங்கல் செய்யணும், அதை பரோட்டா பொங்கல் ஒரே நாளில். எதையும் யோசிக்கிறதே கிடையாதுங்க. நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. நாங்கள் சிந்திப்போம்.